நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் சிந்தனைக்கு என்கிற என்னுடைய யூடியூப் செய்திகளை தொடர்ச்சியாக கேட்டு வரும் உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விசுவாசிகள் வேத வசனத்தில் ஆழ்ந்து தியானிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த செய்திகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. எனவே இதை விசுவாசிகள் நன்கு கற்றறிந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் தெரிந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேதத்துல 66 புத்தகங்கள் இருக்கிறது. ஒரு புத்தகத்தை படித்து அது இன்றைக்கு நமக்கு சொல்லும் பாடங்கள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், முதலில் அந்த புத்தகம் யாரால் எழுதப்பட்டது, எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது, யாருக்கு எழுதப்பட்டது, எழுதப்பட்ட காலத்தில் அது எழுதப்பட்டதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் கல்ச்சரல் பேக்ரவுண்ட் என்ன, இது போன்ற பல காரியங்களை ஓரளவுக்கு நாம் தெரிந்து கொண்டால்தான் அதனுடைய பிரசன்ட் அப்ளிகபிலிட்டி என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். வெறுமனே பிளெயின் பைபிளை வைத்துக்கொண்டு இவையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள முடியாது. அதனால்தான் இது பைபிள் ஸ்டடியெல்லாம் ரொம்ப அவசியம். இன்றைக்கு எபிரேய நிருபத்தை குறித்து பார்க்கலாம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் என்பது புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் ஒரு பாலமாக திகழ்கிறது. இந்த நிருபத்தை அநேகம் பேர் அதிகமாக படிப்பதில்லை. ஒரு சில அதிகாரங்களை தவிர மற்ற எல்லா அதிகாரங்களையும் ஒமிட் பண்ணி விட்டுருவாங்க. இது ஒரு புதிரான கடிதமாக அநேகருக்கு தோன்றலாம். ஆனால் இது புதிரான கடிதம் அல்ல. இட்ஸ் மோஸ்ட் டிலைட்ஃபுல் புக் என்று அநேக வேத அறிஞர்கள், வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். அவ்வளவு ஒரு அருமையான புத்தகம். இந்த புத்தகத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு 15-16 குறிப்புகளை நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். அந்த குறிப்புகளை ஒரு அவுட்லைன் மாதிரி பிபிடி பிரசன்டேஷன் மூலமா உங்களுக்கு நான் தருகிறேன். அதற்கு பிறகு ஒவ்வொன்றாக அதை குறித்து நாம் தியானிக்கலாம். முதலாவது பாயிண்ட் என்னன்னா, இந்த கடிதத்தினுடைய ஆசிரியர் யார், எந்த காலத்தில் எழுதப்பட்டு, இதனுடைய ஆசிரியரை யாரும் கண்டுபிடிக்கவில்லை. கடவுள் மட்டுமே அதை அறிவார். இந்த கடிதம் எழுதப்பட்ட காலம் என்பது கிபி 68க்கும் 70க்கும் இடையில். அடுத்தபடியா பார்க்கும் பொழுது இது யாருக்காக எழுதப்பட்டது, எந்த மொழியில் எழுதப்பட்டது, இது முக்கியம். யாருக்காக எழுதப்பட்டது என்றால், சிதறி போன, அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு பாடுகளுக்கு பயந்து பாடுகளை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று ஒரு தயக்கத்தில் இருக்கிற யூத கிறிஸ்தவர்களுக்காக எழுதப்பட்டது. எழுதப்பட்ட மொழி கிரேக்க மொழி, எபிரேய மொழி அல்ல. அடுத்ததாக பார்க்கும் பொழுது இந்த புத்தகத்தில் இயேசு கிறிஸ்து என்ன ஊழியம் செய்பவராக சித்தரிக்கப்படுகிறார். மற்ற எல்லா நூல்களிலும் கடிதங்களும் இயேசுக்கு செய்த ஊழியத்தை விட இந்த நிருபத்தில் ஒரு வித்தியாசமான ஊழியத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்கிறார். அது என்ன ஊழியம்? அடுத்ததாக பார்க்கும் பொழுது இந்த புத்தகத்தில் 5 எச்சரிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்குது. மற்ற எல்லா புத்தகங்களை விட இந்த புத்தகத்தில் தான் அதிகமான எச்சரிப்புகள், வார்னிங்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. அது என்ன என்பதையும் இப்பொழுது பார்க்கலாம். அடுத்தபடியா பார்க்கும்போது இந்த புத்தகத்துக்கு சில குறிப்பிட்ட சிறப்பான அம்சங்கள் இருக்குது. குறிப்பா லெட்டர்ஸ் என்கிற வார்த்தை 13 தடவை வருகிறது. பெட்டர் தென், அதை விட மேலானவர் என்கிற கருத்து 5 இடங்களில் வருகிறது. இது போன்ற இந்த புத்தகத்தினுடைய சில முக்கிய சிறப்பான அம்சங்களை குறித்தும் பார்க்கலாம். அடுத்தபடியாக இந்த எபிரேயருக்கு எழுதப்பட்ட அந்த நிருபம் என்பது யார் பேர் வைத்தார், ஆசிரியர் பேரே தெரியல. அப்படி இருக்கும் இந்த புத்தகத்தை யார் பேர் வைத்தார் என்பதை குறித்தும் நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். அடுத்தபடியாக இறுதியாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த புத்தகத்தை பற்றி மார்ட்டின் லூத்தர் என்ன சொல்லி இருக்கிறார் அதையும் சேர்த்து பார்க்கலாம். இப்படி சேர்த்து பார்த்தால் இந்த புத்தகத்தை படிப்பதற்கான ஒரு முழுமையான ஒரு கீ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதனுடைய அடிப்படையில் நீங்க கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் தியானிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த புத்தகத்தை எழுதியவர் யார்? இந்த புத்தகத்தை எழுதியவர் யார் என்பதை குறித்து பலவிதமான கருத்துகள் காணப்படுகின்றது. ஆனால் எதுவுமே உறுதிப்படுத்த முடியாமல் இருக்கிறது. ஒரு சில வேத அறிஞர்கள் பவுல் எழுதினார் என்றும், அப்போலோ எழுதினார் என்றும், பர்னபா எழுதினார் என்றும், லூக்கா எழுதினார் என்றும், இப்படி பலவித கருத்துக்களை சொன்னாலும் இந்த புத்தகத்தை எழுதியவர் யார் என்று யாருக்கும் தெரியாது. இதை பற்றி ஓர்ஜின் என்கிற மிகப்பெரிய வேத பண்டிதர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த புத்தகத்தை எழுதியவர் யார் என்பது கடவுளுக்கு மட்டுமே தெரியும் என்று எழுதுகிறார். அப்படி என்றால் அந்த புத்தகத்தை அந்த அளவுக்கு எழுதியவர் யார் என்பதை கண்டுபிடிக்க முடியாத அளவில் இருக்கிறது. இந்த புத்தகத்தை எழுதியவர் யார் என்று நமக்கு தெரியாது. அது மாத்திரமல்ல,
இந்த புத்தகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் என்கிற ஒரு பெயரை வைத்தது கிபி 180 அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தை சேர்ந்த கிளமன் என்பதுதான் இதுக்கு லெட்டர்ஸ் டு ஹீப்ரூஸ் எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் என்கிற பெயரை அவர் தான் வைத்தார். அது வரைக்கும் இதுக்கு இந்த புத்தகத்திற்கு ஒரு டைட்டிலும் கிடையாது, இந்த புத்தகத்தை எழுத யாருன்னு தெரியாது. ஒரு சில பேர் என்ன சொல்றார் என்றால், பவுல் தான் அந்த புத்தகத்தை எபிரேய மொழி எழுதினார், அதை லூக்கா டிரான்ஸ்லேட் பண்ணி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட டிரான்ஸ்லேஷன் தான் இன்னைக்கு கிரேக்க மொழியில் காணப்படுகிற இந்த எபிரேய நிருபம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இது அநேக வேத பண்டிதர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. எனவே யார் எழுதினார் என்பதை பற்றியுள்ள பலவித குழப்படிகள் இருந்தாலும் ஒரு காரிய நிச்சயம் என்னன்னா, இந்த புத்தகத்தை எழுதியவர் யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறியவர். யூத பாரம்பரியங்களை விட்டு கிறிஸ்தவத்துக்கு வந்தவர். இவர் நன்கு யூத பாரம்பரியங்களையும் மத கோட்பாடுகளையும் அறிந்தவர். இவர் எபிரேய மொழியை காட்டிலும் கிரேக்க மொழியை அதிகமா நன்கு கற்றறிந்தவர். கிரேக்க மொழியை கற்றறிந்து யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவரா மாறிய ஒருவர் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்க வேண்டும் என்பது ஒரு அடிப்படையான சத்தியம். பாயிண்ட் நம்பர் 2, அடுத்த குறிப்பு என்னன்னா, இந்த புத்தகம் எழுதப்பட்ட காலம் என்பது அநேகரால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து என்னன்னா, கிபி 66 முதல் 70 வரைக்குள்ள காலகட்டங்கள் எழுதப்பட்டது. அதாவது ரொம்ப ஆணித்தரமாக சொல்ல வேண்டும் என்றால், கிபி 70 தான் எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டது. அந்த எருசலேம் தேவாலயம் இடிக்கப்படுவதற்கு முன்பாக இந்த கடிதம் எழுதப்பட்டது. அடுத்தது யாருக்காக எழுதப்பட்டது? நம்பர் 3, யாருக்காக எழுதப்பட்டிருந்தால் யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவத்துக்கு மாறிய அந்த யூத கிறிஸ்தவர்களுக்காக எழுதப்பட்டது. ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவ மதம் என்பது ரோமாபுரி அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மதமாக காணப்படவில்லை. அந்த காலத்தில் ஆட்சி செய்தவன் யார் என்றால் நீரோ மன்னன் என்கிற மிக கொடுமையான ஒரு மன்னன். இன்றைக்கு இந்த 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஹிட்லரை விட மிகவும் கொடுமையான ஒரு மன்னன் தான் நீரோ மன்னன். அவனுக்கு கிறிஸ்தவத்தை கண்டாலே மிகப்பெரிய வெறுப்பு. அதனால் கிறிஸ்தவம் என்பது சட்டப்படியான அங்கீகரிக்கப்பட்ட மதமாக காணப்படவில்லை. எனவே கிறிஸ்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. அவர்கள் சொத்துக்களை இழக்கக்கூடிய சூழ்நிலை, ஆபத்துக்கு உட்படக்கூடிய சூழ்நிலை, பிசிக்கல் அண்ட் மென்டல் அசால்ட்டுக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலை, இப்படி பலவிதமான நெருக்கடிகளுக்கு உட்பட்ட அந்த காலகட்டத்தில் தான் அப்படிப்பட்ட யூதர்கள் தங்கள் கிறிஸ்தவ மதத்தை விட்டு பழைய தாய் மதமான யூத மதத்திற்கு கடந்து போகலாம் என்ற எண்ணத்தில் இருக்கிற அந்த யூதர்களுக்கு தான் இந்த கடிதம் எழுதப்பட்டது. அந்த காலத்தில் யூத மதம் என்பது ரோமாபுரி அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மதமாக காணப்பட்டது. எனவே அந்த மதத்தில் சேர்ந்தால் தாங்கள் நிம்மதியாக வாழலாம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஒரு யூதன் தானே, அவருடைய கோட்பாடுகளும் அவருடைய போதிக்கிற புதிய ஏற்பாட்டு கோட்பாடுகளும் பழைய ஏற்பாட்டு கோட்பாடுகளும் எல்லாம் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது. எனவே அதில் சேர்ந்தால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கலாம் என்று எண்ணி கிறிஸ்தவ மதத்திலிருந்து யூத மதத்திற்கு தாவ வேண்டும், இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து போக வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிற அந்த யூத கிறிஸ்தவர்களுக்காகத்தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டது. இதுதான் பேஸ் பாயிண்ட். அடுத்தபடியா பார்க்கும்போது இந்த புத்தகம் எங்கே இருந்து எழுதப்பட்டது என்றால், இதற்கும் பல விதவிதமான கருத்துக்கள் இருக்குது. ரோமாபுரி என்பார்கள், இத்தாலி என்பார்கள், இப்படி பலவிதமான கருத்துக்கள் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து என்பது ரோமாபுரியில் உள்ள சபைக்கு எழுதப்பட்டது. அந்த சபையில யூத கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், மற்ற கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். ஆனால் இந்த லெட்டர் குறிப்பாக அந்த சபையுள்ள யூத கிறிஸ்தவர்களுக்காக எழுதப்பட்டதாக டேவிட் பாசன் என்கிற மிகப்பெரிய வேத பண்டிதர் சொல்கிறார். ஒரு குறிப்பிட்ட யூத மதத்திலிருந்து வந்த கிறிஸ்தவர்கள் மறுபடியும் தங்கள் தாய் மதத்துக்கு திரும்ப வேண்டும் என்கிற சிந்தனையில் இருக்கிற முதிர்ச்சி அடையாத அந்த கிறிஸ்தவர்களுக்காக இந்த கடிதம் எழுதப்பட்டது. அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது குறிப்பாக சொல்ல வேண்டும்னால், இந்த கடிதம் என்பது 2ஆம் தலை சபை ஆரம்பிக்கப்பட்ட செகண்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸுக்காக கிறிஸ்தவர்களுக்காக எழுதப்பட்டது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததா பாயிண்ட் நம்பர் 6 என்னன்னா, இது சிறப்பான கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. மற்ற புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட மற்ற புத்தகங்கள் கடிதங்களை பார்க்கலும் இந்த எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் கடிதம் என்பது சிறந்த கிரேக்க மொழி நடையில் எழுதப்பட்டது. கிளாசிக்கல் கிரேக் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பான கிரேக்க மொழி எழுதப்பட்டதாக வேத அறிஞர்கள் கூறுகிறார்கள். அடுத்தபடியா பாயிண்ட் நம்பர் 8, புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட மற்ற கடிதங்களுக்கும் இந்த கடிதத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. மற்ற கடிதங்கள் எல்லாம்
அவற்றை பார்க்கும் பொழுது ஒரு ஆரம்பம் இருக்கும், ஒரு மத்திய பகுதி இருக்கும், முடிவுரை இருக்கும். ஆனா இந்த நிருபத்தில் எதுவுமே கிடையாது. ஆரம்பமும் கிடையாது, முடிவுரையும் கிடையாது. ஸ்ட்ரைட்டா அந்த குறிப்புக்குள்ளாக போய்விடுது. எனவே இந்த புத்தகத்தை ஒரு நிருபமாகவே கருதப்படக்கூடாது என்று சொல்லக்கூடிய கருத்து இருக்கிறது. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரைட்டா சப்ஜெக்டுக்குள்ள போற ஒரு கடிதமாக இது காணப்படுகிறது. அடுத்ததா பாயிண்ட் நம்பர் 9. இதுல என்னன்னா மிக முக்கியமான குறிப்பு. மற்ற நிருபங்களெல்லாம் இயேசு கிறிஸ்து தாமே பாவ நிவர்த்த பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார் என்ற சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் மூலமா நமக்கு மீட்பு, தண்டனை விடுதலை, பரிசுத்தமாகுதல் போன்ற பல காரியங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனா இந்த நிருபத்தில் சற்று வித்தியாசமாக அவர் இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே பலியாக செலுத்தியதாக மட்டுமல்ல, அவரே பிரதான ஆசாரியராக இருந்து அந்த பலியை நிறைவேற்றினார். பலியாக மாத்திரமல்ல, பலியை செலுத்துகிற பிரதான ஆசாரியராகவும் இங்கு காணப்பட்டார் என்கிற மிகப்பெரிய சத்தியத்தை இந்த கடிதத்தில் காணலாம். புதிய ஏற்பாட்டுடைய மற்ற கடிதங்கள் எல்லாம் அவர் தம்மைத்தாமே பலியை ஒப்பு கொடுத்தார் என்கிற காரியத்தை மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கும். ஆனா இந்த நிருபத்தில் தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுத்த மாத்திரமல்ல, அது பிரதான ஆசாரியர் என்கிற நிலையிலிருந்து அந்த பலியை செலுத்தினார் என்கிற மிகப்பெரிய சத்தியம் இந்த கடிதத்தில் காணப்படுகின்றது. பவுலை காட்டிலும் கொஞ்சம் ஒரு படி எக்ஸ்டென்ஷனா போய் இந்த சத்தியத்தை இதன் ஆசிரியர் விளக்குகிறார். ஆனா ஒரு காரியம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்குமே சபையை பற்றி உள்ள 100% ரெவலேஷன் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட காரியங்களை வெளிப்படுத்தியிருக்க, எல்லாரும் பூர்ணமான சபையை பற்றியுள்ள வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்ல முடியாது. பவுலுக்கு மிகப்பெரிய சத்தியங்கள் வெளிப்படுத்தியிருந்தாலும் கூட இந்த எபிரேய நிருபத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பலியாகவும் பலியை செலுத்துகிற பிரதான ஆசாரியராகவும் காணப்பட்டார் என்கிற காரியம் இந்த நிருபத்தில் தான் காணப்படுகிறது. அடுத்து பாயிண்ட் நம்பர் 10. இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். புதிய ஏற்பாட்டில் மற்ற கடிதங்களில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் செய்த காரியங்கள், பாவங்களுக்காக வந்து மரித்து உயிர்த்தெழுந்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ரட்சிப்பு, மீட்பை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஒரு நிருபத்தில் தான் இயேசு கிறிஸ்து இப்பொழுது பரலோகத்தில் நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்கிற மிகப்பெரிய சத்தியம் இந்த கடிதத்தில் தான் காணப்படுகின்றது. இப்பொழுது நமக்காக 24 மணி நேரமும் நமக்காக தேவனிடத்தில் விடாமல் பரிந்து பேசுகிற ஊழியத்தை இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். What Jesus Christ is doing in heaven என்கிற சத்தியம் இந்த புத்தகத்தில், இந்த நிருபத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பற்றி புதிய ஏற்பாட்டிலுள்ள மற்ற புத்தகங்கள் சொல்லப்பட்டதை விட பரலோகத்தில் இயேசு கிறிஸ்து என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்கிற காரியம் இந்த கடிதத்தில் தெளிவாக புரிய வைக்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியா பாயிண்ட் நம்பர் 11. இந்த புத்தகம் என்பது புதிய ஏற்பாட்டினுடைய லேவியராகம் என்று கருதப்படுகிறது. என்றால் லேவியராகம் புத்தகத்தில் சொல்லப்பட்டுள்ள பலிபீடம், மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், உடன்படிக்கை பட்டீர், பலிகள் போன்ற பழைய ஏற்பாட்டினுடைய நிகழ்வுகளுக்கு, சம்பவங்களுக்கு, சொல்லப்பட்ட காரியங்களுக்கு இந்த புத்தகத்தில் புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்தில் மிகப்பெரிய சத்தியங்கள் நமக்கு புலப்படுகின்றது. எனவே இந்த லேவியராகம் புத்தகத்தையும் இந்த எபிரேய நிருபத்தையும் இணைத்து பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்டுள்ள ஆலயங்களை குறித்துள்ள பல சத்தியங்கள் நமக்கு தெளிவாக புரியும் என்பதும் இந்த புத்தகத்தினுடைய சிறப்பான அம்சமாகும். அடுத்தபடியா பாயிண்ட் நம்பர் 13 என்னன்னா, வேறு எந்த கடிதத்திலும் சொல்லப்படாத அளவுக்கு இந்த கடிதத்தில் அதிகமான எச்சரிப்புகள் காணப்படுகின்றது. ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து நாம் எப்படி அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு மிகப்பெரிய 5 எச்சரிப்புகள் இந்த கடிதத்தில் காணப்படுகின்றது. குறிப்பாக ஒரு சிலவற்றை இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதா பார்க்கும் பொழுது 2:4 அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? நம்முடைய ரட்சிப்பு எவ்வளவு விலையேற பெற்றது, அதை எப்படி கண்ணும் கருத்துமாக நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதை பற்றியுள்ள ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பு. அடுத்தபடியா பார்க்கும் பொழுது 6:6 ஆண்டவரை பற்றி எல்லாம் தெரிந்திருந்தோம், ஆவியின் பலன்களை அனுபவித்துவிட்டு அவரை விட்டு விலகி போகிற அந்த பின்மாற்றத்தை குறித்து உள்ள எச்சரிப்பு. இப்படிப்பட்டவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பை இங்கு பார்க்கலாம். அடுத்தபடியாக 10:26 சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு
நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாயிருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல், இந்த இடத்துல பார்க்கும் பொழுது மனப்பூர்வமாக பாவம் செய்து கொண்டே இருந்தால் அதனுடைய விளைவை பற்றியுள்ள எச்சரிப்பு. அடுத்தபடியா பார்க்கும் பொழுது கிருபையை விட்டு விலகி போகிற ஒரு காரியம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம். கிருபையை பற்றி கொள்ள வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய காரியத்தை குறித்தும் இந்த வசனத்தில் பார்க்கலாம். அடுத்தபடியாக 4:11 கீழ்ப்படியாமையை குறித்து உள்ள ஒரு எச்சரிப்பு. இப்படி 5 வகையான எச்சரிப்புகள் இந்த கடிதத்தில் காணப்படுகின்றது. இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது இந்த எச்சரிப்புகளை எல்லாம் நான் சரியா புரிந்து கொண்டால் அந்த ஆவிக்குரிய விபத்தை தடுக்க முடியும் என்கிற ஒரு காரியத்தையும் இந்த நிறுவனத்தில் நாம் கற்றுக்கொள்ளலாம். இந்த கடிதம் என்பது யாருக்கு எழுதப்பட்டது என்றால், யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு மாறிய கிறிஸ்தவர்களுக்காக எழுதப்பட்டது. அந்த கிறிஸ்தவர்கள் அப்பொழுது காணப்பட்ட உபத்திரங்கள் நிமித்தமாக பழையபடி தங்கள் பழைய மார்க்கத்துக்கு சென்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அவர்களுக்காக இந்த கடிதம் எழுதப்பட்டது. அப்படி சொல்லும்போது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த தீர்க்கதரிசிகளை விட இயேசு கிறிஸ்து மேலானவர், நீங்கள் மதிக்கின்ற மோசையை விட இயேசு கிறிஸ்து மேலானவர், இயேசு கிறிஸ்து ஆரோனை விட மேலானவர், இயேசு கிறிஸ்து யோசுவாவை விட மேலானவர். யூதர்கள் தேவதூதர்களுக்கு அதிகமாக மதிப்பு கொடுப்பார்கள். எனவே இயேசு கிறிஸ்து தூதர்களை விட மேலானவர், இஸ் பெட்டர் than சொல்லி இயேசு கிறிஸ்துவோட சுப்பீரியாரிட்டியை அதிகமாக போக்கஸ் பண்ணி எழுதப்பட்ட பல வசனங்கள் இந்த நிருபத்தில் காணப்படுகின்றது. எனவே ஜீசஸ் இஸ் பெட்டர் than ஆல். அவர்களுடைய தீர்க்கதரிசியை காட்டிலும், மோசையை காட்டிலும், தூதர்களை காட்டிலும், யோசுவாவை காட்டிலும், ஆரோனை காட்டிலும் இயேசு கிறிஸ்து மேலானவர். அப்படி இருக்கும்போது நீங்கள் பழையபடி அந்த பழைய மார்க்கத்துக்கு ஏன் செல்ல வேண்டும் என்பதற்கு ஒரு ஆதாரமாக இந்த நிருபத்தை அவர் எழுதினார் என்று நாம் கண்டுகொள்ளலாம். அடுத்தபடியாக இந்த கடிதத்தில் ஆங்கிலத்தில் லெட்டர்ஸ் என்கிற வார்த்தை 13 தடவை வருகிறது. தமிழ்ல எச்சரிக்கையாயிருப்போமாக, உறுதியாக பற்றி கொள்வோமாக, அவருடைய கிருபாசனத்தண்டை தைரியமாக செல்வோமாக, ஜாக்கிரதையா இருக்க கடவுமாக என்று இந்த அர்த்தத்தில் லெட்டர்ஸ் என்கிற ஆங்கில வார்த்தை 13 தடவை வருகிறது. குறிப்பாக 4:1, 11, 14, 16, 6:1, 10, 22, 23, 24, 12:1, 12, 28, 13, 13, 13, 15 இப்படியாக கூட இந்த லெட்டர்ஸ் என்கிற வார்த்தை இந்த நிருபத்தில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக மிக மிக முக்கியமான ஒரு காரியம், வேறு எந்த நிருபத்திலும் சொல்லாத ஒரு காரியம் இந்த நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி என்றால், விசுவாசிகள் தைரியமாக கிருபாசனத்தண்டை செல்ல முடியும். தேவனுடைய சன்னிதானத்தில் தைரியமாக போக முடியும். எந்த மீடியேட்டரோ, எந்த உதவியோ, எந்த பாஸ்டருடைய உதவியோ, எந்த விசுவாசிகளுடைய உதவியோ, எந்த ஒரு மிகப்பெரிய தேவனுடைய மனிதருடைய உதவியோ இல்லாமல் நாமே தேவ சமூகத்தண்டை தைரியமாக போகலாம். எனக்காக அவங்க ஜெபிங்க, இவங்க ஜெபிங்கிறத அந்த பிசினஸே வேண்டாம். இதை தைரியமாக இந்த புத்தகத்தில் எழுதியிருப்பதை பார்க்கலாம். குறிப்பா 4:16 ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். தைரியமாக கிருபாசன தண்டையில் சேரக்கடவும், இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாக போலாம். இது எவ்வளவு பெரிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் விசுவாசிகளுக்கு. பாருங்க, இதை விட ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் யாருக்கும் கிடையாது. ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட் இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்றேன். We have free, equal, unlimited access to the throne of God. அருமையான ஒரு வார்த்தை. நமக்கு இலவசமாக தேவ சமூகத்தண்டை செல்ல முடியும். எந்த காசோ பணமோ ஒன்றும் தேவையில்லை. ஆண்டவருடைய பிள்ளையாக மாறின அந்த ஒரே தகுதி நிமித்தம் ஃப்ரீயாக நாம தேவ சமூகத்தண்டை செல்லலாம். அடுத்தபடியா ஈக்குவல் ரைட். 10 வருஷ விசுவாசி, 15 வருஷ விசுவாசிக்கு என்ன உரிமை இருக்குதோ அதே உரிமை இன்றைக்கு இப்பொழுது மறுபடியும் பிறந்த நமக்கும் இருக்குது. இதுல பார்ஷாலிட்டியே கிடையாது. கடவுளை பொறுத்தவரை எல்லாருமே அவருடைய பிள்ளைகள். நேற்று பிறந்தவனுக்கு அதே உரிமை, இன்றைக்கு இப்பொழுது பிறந்தவனுக்கு அதே உரிமை, நாளைக்கு பிறக்க போற தேவனுடைய பிள்ளைக்கு அதே உரிமை. ஈக்குவல் ரைட்ஸ். இதை விட ஒரு விசுவாசி என்ன பாக்கியம். நான் 10 வருஷம் சீனியர், நான் சொல்லதான் கர்த்தர் கேட்பாரு, என்ன கேட்டுதான் கர்த்தர் செய்வார். அந்த பிசினஸே
சான்ஸே கிடையாது. we have the equal right. அந்த பாஸ்டருக்கு, அந்த ஊழியக்காரருக்கு என்ன உரிமை தேவ சமூகத்தண்டை சென்று பெறக்கூடிய உரிமை இருக்கிறதோ அதே உரிமை இன்றைக்கு பிறக்கிற விசுவாசிக்கும் அது இருக்கிறது. அதான் ஈக்குவல் ரைட். அடுத்தது அன்லிமிட்டெட். எப்ப வேணாலும் போகலாம். 24 hours into 7 தேவனுடைய சமூகத்துல நெருங்குவதற்கு நேரம், காலம், ராகு காலம், நல்ல காலம் எதுவும் கிடையாது. எப்ப வேணாலும் அவருடைய சமூகத்தண்டை போகலாம். அது அந்த காரியத்தை இந்த 4வது அதிகாரத்தில் உள்ள வசனங்கள் மிகவும் தெளிவாக நமக்கு விளக்குறது. எனவே நமக்கு சம உரிமையுடன் இலவசமாக எப்பொழுதும் தேவ சமூகத்தண்டு செல்லக்கூடிய உரிமை இருக்கிறது. இந்த 4:16 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் முக்கியமான ஒரு குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். மார்ட்டின் லூத்தர் மிகப்பெரிய சீர்திருத்தவாதி. அவர் தன்னுடைய விளக்க உரையில் இந்த நிருபத்தை பவுல் எழுதிய கடிதங்களுக்கு இணையாக வைக்கவில்லை. இந்த கடிதம் என்பது அப்போஸ்தலரால் எழுதப்படவில்லை என்பது அவருடைய வாதம். ஆனாலும் இதை ஒரு வேத புத்தகமா ஏற்றுக்கொண்டார். அதை தேவனால் அருளப்பட்ட வார்த்தை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அந்த பிரிஃபரன்ஸ்ல பார்க்கும்போது இந்த புத்தகத்தை அப்போஸ்தலர் எழுதிய கடிதங்களுக்கு இணையாக வைக்கவில்லை என்கிற கருத்தையை இந்த இடத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். எவ்வளவு அருமையான ஒரு நிருபம் பாருங்க. எனவே இந்த நிருபத்தை மிகுந்த அக்கறையோடு சிரமத்தோடு படிக்கும்போது பலவிதமான சத்தியங்கள் நமக்கு வெளிப்படும். அடுத்த பதிவில் இதை பற்றியுள்ள மற்ற பல காரியங்களை குறித்து தியானிக்கலாம். இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். விசுவாசிகள் வேத வசனத்தை நன்கு ஆராய்ந்து படிக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு இந்த ஊழியத்தை மேற்கொண்டு வருகிறேன். இந்த ஊழியத்தை ஆதரிக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதற்காக நீங்கள் அனுப்பும் அனைத்து காணிக்கைகளும் இந்த ஊழியத்திற்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் காணிக்கைகள் இதுபோன்ற இன்னும் பல வேத பாடங்களை வெளியிட எனக்கு உதவியாக இருக்கும். இந்த பணிக்கு உதவி செய்ய விரும்புகிறவர்கள் இந்த QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்ததை அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன். கடவுளுடைய பணியில் எசேக்கியேல் சண்முகவேல்.